இந்த வீடியோல Photoshop யூஸ் பண்ணி எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதா பார்க்க போறோம். So let's get started. ஸோ ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் ஆல்ரெடி இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜை உள்ளே போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரெண்டு விதத்தில் வந்து ரிமூவ் பண்ண முடியும். வெயிட், ஏதாவது ஒரு இமேஜ் ஒன்று. இப்போ நான் இந்த குட்டி பையனோட இமேஜ் எடுத்து நான் ஒர்க் பண்ணுறேன். காப்பி இமேஜ், பேஸ்ட். ஓகே. ஸோ டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு உள்ளே போய் இமேஜை போட்டு கிளிக் பண்ண உடனே ரிமூவ் பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். இது ஒரு ஆப்ஷன், ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் லேயர் மாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். அதாவது எந்த ஆப்ஜெக்ட்டோ அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ இது ஒரு ஆப்ஷன், ஓகேவா? இது வந்து நார்மலாக ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் வச்சு நம்ம ஒரு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு இமேஜில் வந்து நிறைய சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணணுன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அந்த இமேஜை நான் இங்கே போட்டுக்கிட்டேன். எனக்கு இப்போ என்ன வேண்டாம் அப்படின்னா இந்த இமேஜில் இந்த பென்சில் மட்டும் எனக்கு வேண்டாம், ஓகேவா? அப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம், அதை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஸோ உங்களோட லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் வச்சுக்கோங்க. ஸோ இதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் ஸ்கொயர் பிரேசஸ் இருக்கும். ஸோ அதோட க்ளோஸ்டு பிரேசஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சின்னதாகவும், ஓப்பன் பிரேசஸ் கொடுத்தீங்கன்னா பெருசாகும். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு அது மட்டும் எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. தெரியுதா? தடையுமே இருக்காது. அதே இமேஜ் தான், ஆனால் எனக்கு அந்த ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் மட்டும் எனக்கு ரிமூவ் ஆகிருக்குல்ல, இதுதான் அந்த டூல், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது, எனக்கு அதிலேருந்து ஒரே ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மட்டும் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூலை வச்சு நீங்கள் வந்து தாராளமாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சிங்கிள் ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் வச்சு பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு குயிக் ஆக்ஷன்ஸில் காட்டும். அப்படி இல்லைன்னா செலக்டில் போயிட்டு சப்ஜெக்டில் போயிட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸும் தானாக வந்து செலக்ட் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லேயர் மாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் ஆகிடும். ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கும் சிங்கிள் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இருக்கிற ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற மெத்தட்ஸ். ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை லைக் ஃபோட்டோஷாப்பில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். UIUX ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்கமிங் டேஸில் அதுக்கான வீடியோஸும் நாங்கள் வந்து பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி UIUX ரிலேட்டட் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே BTree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.